ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி கடற்கரை பக்கத்திலே இருக்க திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் vlog பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி சீரீஸ் பார்ட் 2 இந்த வீடியோ வந்து இருக்க போகுது கண்மணிஸ். நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்னியாகுமரியில் இருக்க திருப்பதி பெருமாள் கோவில் வந்து கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நாம் ஒரு ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து கோவிலுக்கு ஆட்டோவில் வந்து போயிருந்தோம். ஆட்டோவோட ரெண்ட்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். நம்ம திருப்பதி பெருமாள் வந்து நம்ம 7 மலையை கடந்து தான் நம்ம போய் வெங்கடாச்சலபதியை வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே கன்னியாகுமரியில் கடற்கரை பக்கத்துலேயே செம்ம பியூச் வியூவோட நம்மளுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் சூப்பராக தரிசனம் வந்து கொடுக்குறாரு. இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்றதுனால நம்ம அர்ச்சனைக்காக தேங்காய் பழம் இதெல்லாம் நானும் பாப்பாவும் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். இங்கேருந்து ஸ்டெப்ஸு கொஞ்சம் வந்து ஏறி போய் தான் மேலே நம்ம வெங்கி பகவானை வந்து தரிசனம் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 படிக்கட்டு அந்த மாதிரி தான் சின்ன சின்ன படிக்கட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே தாண்டி போய் மேலே வியூ பார்த்தோம் அப்படின்னா செம்ம அழகான ஒரு வியூ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரோம் அப்படின்றது அவ்வளோ ப்ளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7:30 அந்த சன்ரைஸ் டைமில் வந்து நம்ம வந்திருந்தோம். அப்படின்றதுனால கரெக்டாக சன்னோட லைட் நம்ம கோவில் மேலே படும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு வைபாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் சூழலோட திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளில வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் செம்ம சூப்பரான ஒரு பீச் வியூ வந்து செம்ம அழகாக இருக்கும். அப்படியே கோவிலில் இருந்து நம்ம பீச்சை பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூவே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட விசிட் பண்ண வேண்டிய சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இங்கே நம்ம திருப்பதி பெருமாளையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துலேயே பீச் வியூவும் அழகாக ரசிச்சுட்டு நம்ம அப்படியே நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்புறமா இந்த கோவிலோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் பத்மாவதி தாயாருக்கும் ஆண்டாள் அம்மையாருக்கும் நதி தனித்தனியாக இருக்கும். அவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். நம்ம கன்னியாகுமரி திருப்பதி டெம்பிள் பேக் சைடு வந்தால் செம்ம வியூவாக இருக்குது பாருங்கள். செம்ம அழகாக இருக்குது கடற்கரை வியூ. திருவள்ளுவர் ஸ்டாச்சு அவ்வளோ தெளிவாக நம்மளுக்கு தெரியுது கண்மணிஸ். மார்னிங் டைமில் இந்த தென் திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு வரக்கு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சன் ரைஸ் டைமில் பெருமாள் தரிசனம் பண்ணுறது செம்ம ஒரு வைபாக இருக்குது. பெருமாள் கோவிலோட கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. செம்ம ஒரு வியூ. கண்டிப்பாக ஃபேமிலியோட விசிட் பண்ண வேண்டிய கன்னியாகுமரியில் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸில் இதுவும் ஒன்று கண்மணிஸ். பியூட்டிஃபுல். அப்படியே நம்ம கோவிலில் ஒன் டைம் சுற்றி வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் வெள்ளி கவசத்தில் வந்து தரிசனம் பண்ணுவார். அதை சூப்பராக நீங்களும் எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒன் டைம் இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸான பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த கோவிலில் திருப்பதி தேவஸ்தானம் தான் கட்டியிருக்காங்க. அதுவும் 2019 Jan 27 என்னோட பர்த்டே அப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு கேட்கும் போதே. மேலேருந்து கீழே இறங்குற வியூ பாருங்க. நம்மளோட கன்னியாகுமரி ஓஷன் எவ்வளோ சூப்பராக தெரியுது. அப்படியே மேலே அழகாக நம்மள திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி நம்மளுக்கு காட்சி அருள்கிறார். கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட்டட் பிளேஸில் இதுவும் ஒன்று. அப்புறமா இந்த கோவிலில் பெருமாளோட எல்லா விசேஷ நாட்களையுமே மார்னிங் ஏர்லியாக வந்து கோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு லேட்டாக தான் கோவில் நட வந்து சாத்துறாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக தென் திருப்பதி பெருமாளோட கோவில் வந்து தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு நம்ம கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போகலாம். இல்லை நம்மளோட ஓன் வெஹிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம். நாம் வந்து ஆட்டோ வந்து ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். அங்கே ஆட்டோ ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போயிட்டு அங்கேருந்து சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் நம்மளை வந்து பஸ் ஸ்டாப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து 250 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுவே நம்ம வந்து ஒன்லி ஒரே ஒரு தடவை கோயிலில் போய் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னா 150 அப்படி வந்து சார்ஜ் பண்ணுறதா ஆட்டோமேன் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஆட்டோ வருதா என்னென்னு தெரில அப்படின்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே சேர்ந்து 250 வந்து கொடுத்துருந்தோம். அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணி நம்மளை தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டாங்க. ஸோ அப்படி நம்ம போயிட்டு சூப்பராக நம்மளோட திருப்பதி ஏழுமலையான் மலை ஏறி தான் நம்ம போவோம். இந்த டைம் வந்து
பீச் வியூவில் செம்ம சூப்பராக நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துருந்தாரு. கோவிலோட டைமிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஓப்பன் பண்ணிவிட்டு மதியம் வந்து ஒரு 12:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அதுக்கப்புறமா திரும்ப 4 மணிலேருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பீச் சைடில் இருக்க சூப்பரான ஒரு டெம்பிளை மார்னிங் வியூவில் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம சில்ட்ரன்ஸோடலாம் போகிறோம் அப்படின்னா 4 மணிக்கு கரெக்டாக போயிட்டு செம்மையாக நம்ம திருப்பதி பகவான் வெங்கடாச்சலபதியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அந்த வியூவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்னியாகுமரி போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதியை கன்னியாகுமரியில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லான பீஸ்ஃபுல்லான சூப்பரான வியூவோட நம்ம வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ண ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்மணிஸ். இப்படி தான் நம்மளோட தென்திருப்பதி ட்ராவல் வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் கண்மணி. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை கண்மணிஸ்.